Length of a rectangle is 6 centimeter more than its width. If its length and breadth each is decreased by 3 centimeter, the area of new rectangle is decreased by 36 square centimeter. Find the original length and breadth of the original rectangle. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா length of a rectangle is 6 centimeter more than its width. பட் வித்து என்னன்னு நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ நம்ம வித்து என்னன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம்னா வித்து வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். வித்து நமக்கு கொடுக்கல, ஸோ அதனால் அதை எக்ஸ் சென்டிமீட்டர்னு வச்சுப்போம். லென்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 சென்டிமீட்டர் மோர் தென் இட்ஸ் வித். இந்த வித்தை விட 6 சென்டிமீட்டர் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் 6 சென்டிமீட்டர். இப்போ ரெக்டாங்கிளோட லென்த் வந்து எக்ஸ் ப்ளஸ் 6 சென்டிமீட்டர். பிரெத்து வந்து வித்துனாலும் பிரெத்துனாலும் ஒன்று தான். பிரெத் வந்து எக்ஸ் சென்டிமீட்டர். இதை பின்னு வச்சுப்போம், இதை எல்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த ரெக்டாங்கிளோட ஏரியான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். இந்த ஏரியாவை நம்ம கேபிட்டல் ஏன்னு வச்சுப்போம். ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா எல் இன்ட்டு பி. லென்த் வந்து எக்ஸ் ப்ளஸ் 6 சென்டிமீட்டர். பிரெத் வந்து எக்ஸ். இது உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் 6x. ஏரியானால் நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஃப் இட்ஸ் லென்த் அண்ட் பிரெத் ஈச் இஸ் டிக்ரீஸ்ட் பை 3 சென்டிமீட்டர். இதோட லென்த் அண்ட் பிரெத்தை ரெண்டையும் 3 சென்டிமீட்டர் டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி டிக்ரீஸ் பண்ணும்போது த ஏரியா ஆஃப் நியூ ரெக்டாங்கிள் இஸ் டிக்ரீஸ்ட் பை 36 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போது நியூ ஏரியா வந்து அதுவும் 36 ஸ்கொயர் சென்டிமீட்டராக 36 ஸ்கொயர் சென்டிமீட்டர் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நியூ லென்த் அண்ட் பிரெத் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். லென்த் அண்ட் பிரெத் ஈச் இஸ் டிக்ரீஸ்ட் பை 3 சென்டிமீட்டர். இந்த லென்த்துலேருந்து 3 சென்டிமீட்டர் நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நியூ லென்த் எல் டேஷ்னு வச்சுப்போம். ஆல்ரெடி இருக்கிற லென்த்துலேருந்து 3 சென்டிமீட்டர் நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம். 3 சென்டிமீட்டர் நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம். ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 6 மைனஸ் 3 ப்ளஸ் 6லேருந்து மைனஸ் 3 சப்ட்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் 3. எக்ஸ் ப்ளஸ் 3 சென்டிமீட்டர். நியூ லென்த் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3. நெக்ஸ்ட்டு இந்த பிரெத்தையும் நம்ம டிக்ரீஸ் பண்ணிடலாம். நியூ பிரெத் பி டேஷ்னு வச்சுப்போம். ஆல்ரெடி இருக்கிற ஒரிஜினல் வித் எவ்வளோ, பிரெத் எவ்வளோ, எக்ஸ். அதிலிருந்து 3 சென்டிமீட்டர் நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம். அதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க டிக்ரீஸ் பண்ணுறோன்னு. ஸோ பி டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 சென்டிமீட்டர். இப்போ நியூ லென்த் அண்ட் பிரெத் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு த ஏரியா ஆஃப் நியூ ரெக்டாங்கிள் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு த ஏரியா ஆஃப் நியூ ரெக்டாங்கிள். இந்த ஏரியாவை நம்ம ஏ டேஷ்னு வச்சுப்போம். எல் டேஷ் இன்ட்டு பி டேஷ். நியூ லென்த் இன்ட்டு நியூ பிரெத். நியூ லென்த் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 3 சென்டிமீட்டர். எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு நியூ பிரெத் வந்து எக்ஸ் மைனஸ் 3. இது எப்படி இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3ங்கிறது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்முலா, அந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது. நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா.
ஸோ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ எப்படி எழுதலாம்? இது ஏ, இது பி. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர்னு எழுதிடலாம். இது நியூ ஏரியானால சென்டிமீட்டர் ஸ்கொயர். A dash equal to x square minus 3 square centimeter square. Next questionல என்ன சொல்லியிருக்காங்கன்னா new area of rectangle is decreased by 36 square centimeter. 36 square centimeter வந்து நியூ ஏரியா வந்து ஆல்ரெடி இருக்கிற ஏரியாவில் 36 ஸ்கொயர் சென்டிமீட்டர் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு ஒரிஜினல் ஏரியாவிலிருந்து 36 ஸ்கொயர் சென்டிமீட்டர் டிக்ரீஸ் ஆகுதுன்னு கொஷனில் கொடுத்துருக்காங்க. இதுதான் கண்டிஷன். The new area of new rectangle is decreased by 36 square centimeter. 36 ஸ்கொயர் சென்டிமீட்டர் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நியூ ஏரியா நம்ம என்ன இதில் நம்ம வந்து இந்த ஏரியாஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி லென்த் அண்ட் பிரெத் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நியூ ஏரியா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். ஒரிஜினல் ஏரியா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இதுதான் ஒரிஜினல் ஏரியா. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 36. இந்த ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு நம்ம கொண்டு போயிடலாம். நியூமரிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இன்னொரு சைடு நம்ம கொண்டு போயிடலாம். எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு போயிடுவோமா? இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டாக ஆகும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த ப்ளஸ் 6x ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணும்போது மைனஸ் 6x. இந்த மைனஸ் 36 நம்ம எங்கேயும் மூவ் பண்ணல, அது ரைட் ஹேண்ட் சைட்லேயே தான் இருக்குது. ஸோ மைனஸ் 36 அப்படியே போட்டுப்போம். இந்த மைனஸ் 3 ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு நம்ம மூவ் பண்ணும்போது ப்ளஸ் 3 ஸ்கொயர்டாக சேஞ்ச் ஆகும். இப்போது டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இதை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 0ன்னு வரும். ஸோ அதை கேன்சல் பண்ணிக்கலாம். மைனஸ் 6x ஈக்குவல் டு மைனஸ் 36. 3 இன்ட்டு 3 ஸ்கொயரை வந்து 3 இன்ட்டு 3 3 3s are 9. 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. 36 ஒன்று மைனஸ் அண்ட் ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த டேர்மை ப்ளஸ் மைனஸ்னு இருந்தால் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பரோட சைன் என்னவோ அதை போடுவோம். 36லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு 36க்கு பிஃபோர் கிரேட்டர் நம்பருக்கு பிஃபோர் என்ன சைன் இருக்கோ அதை நம்ம போடணும். 7 27. 36 பிஃபோர் மைனஸ் இருக்கனால மைனஸ் 27. மைனஸ் 6x ஈக்குவல் டு மைனஸ் 27. இந்த மைனஸ் 6 வந்து எக்ஸ்கோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ எக்ஸ் மட்டும்தான் நமக்கு வேணும். இந்த 6ஐ லெஃப்ட் சைட்லேருந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்க 6ஐ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு மூவ் பண்ணும்போது டிவிஷனாக சேஞ்ச் ஆகும். மைனஸ் 27 டிவைட் பை மைனஸ் 6. மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். இது ரெண்டுமே த்ரீ டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 2 3s are 6. 9 3s are 27. x ஈக்குவல் டு 9/2. இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து டெசிமல்ஸில் மாற்றிக்கலாம் டிவைட் பண்ணி. 9/2 சென்டிமீட்டர். 4 2s are 8. பாயிண்ட் வச்சு ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 5 2s are 10. therefore x equal to 4.5 சென்டிமீட்டர். இந்த எக்ஸுங்கிறது நம்ம என்ன ஃபஸ்ட்டில் நம்ம கன்சிடர் பண்ண இந்த வித். நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஒரிஜினல் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ஒரிஜினல் ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளோட ஒரிஜினல் லென்த் என்ன பிரெத் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வித் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து லென்த் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். with b equal to 4.5 சென்டிமீட்டர். length L equal to அதை என்னன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் x plus 6 சென்டிமீட்டர். x plus 6 சென்டிமீட்டர். x தான் நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு 4.5. அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 4.5
ப்ளஸ் 6. சிக்ஸுங்கிறது ஒரு ஹோல் நம்பர். ஸோ அதுக்கப்புறம் டெசிமல் வச்சு ஆட் பண்ணிக்கலாம். 5, 10. லென்த் L ஈக்குவல் டு 10.5 சென்டிமீட்டர். இதுதான் ஒரிஜினல் லென்த் அண்ட் breadth of the rectangle. இதுதான் ஆன்சர்.